ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கார்த்திகை தீபம் சீரியல் வரக்கூடிய கதைக்களத்தை என்ன மார்க்கை கொண்டு போக வாய்ப்புகள் இருக்குது. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம கார்த்தி ஆண்கிட்ட சவால் விட்டுருப்பாங்க. ஃபேக்ட்ரியில் ஒரு மாதத்துக்கு வேலை பார்த்தேன்னா நீ சொத்து பிரிக்கிற கதையை எடுக்கக்கூடாதுன்னு. ஸோ அதே மாதிரி கார்த்தி போட்ட சவாலில் ஜெயிச்சிடுறாங்க. இதனால நம்ம ஆனந்த், ரியா, ஐஸ்வர்யா 3 பேருமே செம்ம டென்ஷனில் இருந்துட்டு இருக்காங்க. என்னங்க இப்படி கார்த்தி சொன்ன மாதிரி சவாலில் ஜெயிச்சிட்டான், பெருசா கார்த்தி ஏசி இல்லாமல் வாழ மாட்டான், அது இதுன்னு பெருசா பேசிட்டு இருந்தீங்க. இப்போ பார்த்தீங்களா கார்த்தி எப்படி ஜெயிச்சிட்டான்னு. ஆனந்த், இனி நம்ம நடுத்தரவில் நிற்க வேண்டியதான் அப்படின்னு நம்ம ரியா பேசிட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்த்து நம்ம அபிராமி ஆனந்த் எப்போல ஜெயிச்சிட்டா, இனி சொத்து முழுக்க கார்த்திக் பொறுப்புல தான் இருக்கும். இதை எப்போ பிரிக்கணுமோ அப்போ தானே பிரிப்பேன், அது வரைக்கும் யாரும் எதுவுமே பேசக்கூட அப்படின்னு சொன்னதும் அது எப்படிமா முடியும்? இங்க பாருங்கம்மா, 1 மாசம் வேலை பார்த்தா சொத்து முழுக்க கார்த்திக் பேர்ல தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாதுமா. நாங்க உங்களுக்கு 3 பசங்க, ஆனா நீங்க கார்த்திக் மட்டும் தான் முன்னுரிமை கொடுக்குறீங்க. ஏமா, அப்போ இந்த சொத்தை என் மேல கோபம் இருக்குன்னா நீங்க அருண் பேர்லயாச்சும் எழுதி வைக்க வேண்டியதானே அப்படின்னு அருண் கேட்டதும், இங்க பாரு, அருணுக்கு இப்போதைக்கு பொறுப்பு இல்லை, அதனாலதான் நான் இப்படி பண்ணேன். இங்க பாரு, நான் எடுத்த முடிவுல எந்த மாற்றமும் கிடையாது அப்படின்னு சொன்னதும், ஆமா 1 நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டி அனுப் கிட்ட சொல்றாங்க. இங்க பாருண்ணா, இப்ப என்ன உனக்கு சொத்து வேணும் அவ்வளவுதானே? சரி, நீ பழமை போல நம்ம மீனாட்சி அணி கழுத்துல தாலி கட்டிட்டு அவங்கள மனைவியா ஏற்றுவாள், கண்டிப்பா என்னோட சொத்தை சேர்த்து நான் உனக்கு தரேன் அப்படின்னு சொன்னதும், காத்தி என்னப்பா பேசிட்டு இருக்கேன்? இங்க பாரு, அவனுக்கான பங்கு கொடுக்கலாம், ஆனா உன்னோட சொத்தையும் சேர்த்து தரேன்னு சொல்றேன். இங்க பாருங்கம்மா, எல்லாம் நல்லதுக்கு தான் சொல்றேன், நான் தான் சொல்லிட்டேன் இல்லம்மா, என்னோட சொத்தை நீங்களும் அப்பாவும் தான். அப்படி பார்த்தா எனக்கு இந்த சொத்தெல்லாம் வேணாம் அப்படின்னு சொன்னதும் அபிராமியால எதுவுமே பேச முடியல. உடனே அந்த இடத்துல ஆனந்த் இங்க பாரு கார்த்தி, என்ன மிரட்டுறியா? இங்க பாருண்ணா, நான் இப்போ உனக்கு ஒரு வாய்ப்பு விட்டு தரேன். உனக்கு இந்த சொத்துல பங்கு வேணும்னா என்னோட சொத்தையும் சேர்த்து நான் கொடுக்கறதா இருந்தா இந்த ரியா வீட்டை விட்டு வெளியில போகணும், மீனாட்சி அணி மறுபடியும் இந்த வீட்டோட மூத்த மருமகளா வரணும். யோசிச்சு ஒரு நல்ல முடிவெடு, இன்னைக்கு ஒரு நாள் வரைக்கும் நான் உனக்கு டைம் கொடுக்குறேன் அப்படின்னுட்டு கார்த்தி எங்க இருந்து போனதும் ஆனந்த் செம்ம டென்ஷன் ஆயிட்டு, இங்க பாரு, என்ன நடந்தாலும் சரி, என்னோட பொண்டாட்டினா அது ரியா மட்டும்தான், அந்த மீனாட்சி என் லைஃப்லயே இல்ல, அவ செத்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு உச்சக்கட்ட கோபத்துல நேரா உள்ள போயிடுறாங்க. இங்க பார்த்தோன்னா ஆனந்த் இங்க பாருறியா, யாருக்காகவும் நான் ஒண்ணு விட்டு கொடுக்க மாட்டேன், இந்த சொத்து இல்லைன்னா அண்ணன், ஆனா இந்த வீட்டுல நம்ம இருக்க போறோம் தானே, இந்த சொத்தை எப்படி நம்ம பேருக்கு எழுதணும்னு எனக்கு தெரியுங்கிற மாதிரி சொன்னது கிழிச்ச ஆனந்த் அப்படின்னு ரியா சத்தம் போடுறாங்க. என்ன ஆச்சு ரியா அப்படின்னு கேக்குறாங்க. இங்க பாருங்க, நீங்க மீனாட்சி கூட அந்த காட்டி உங்களை வாழ சொன்னா வாழ்ந்துடணுமா? அது கிடையாதுல. இங்க பாருங்க ஆனந்த், நான் சொல்றேன்னு தப்பா நினைக்க வேணாம், நீங்க கொஞ்ச காலத்துக்கு மீனாட்சி கூட வாழ்ற மாதிரி வாழ்ந்து எப்படியாச்சும் அந்த சொத்தை நம்ம பேருக்கு எழுதிட்டு வாங்க நம்ம வீட்டை விட்டே போயிடலாம். அதே மாதிரி நாமளும் ஒரு திட்டம் போட்டு நானும் நாடகம் ஆடி வீட்டை விட்டு போறேன், நீங்களும் என்ன வீட்டை விட்டு துரத்துற மாதிரி நடிங்க. சோ நான் வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறமா அந்த மீனாட்சியை வீட்டுக்கு அழைச்சிட்டு அவங்க கூட சேர்ந்து வாழ்ற மாதிரி நடிச்சு எப்படியாச்சும் சொத்தை உங்க பேருக்கு எழுதி வாங்கிடுங்க அப்படின்னு சொன்னது ரியா. அது சாத்தியமாகுமா? இங்க பாருங்க, நமக்கு சொத்து வேணும் ஆனந்த், நம்ம நல்லபடியா வாழணும்னா இருக்கிற ஒரே ஒரு வழி சொத்து மட்டும்தான். நீங்க என்ன சந்தோஷமா வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் இப்போ சொல்றத நீங்க செஞ்சு ஆகணும் அப்படின்னு சொன்னதும், ஆமா ரியா, நீ சொல்றது நல்ல ஐடியா தான், இருந்தாலும் மீனாட்சி கூட நான் எப்படி சேர்ந்து வாழ்றது? இங்க பாரு ஆனந்த், நான் ஒன்னும் சேர்ந்து வாழ சொல்ல இல்லை, நீ மீனாட்சி கூட சேர்ந்து வாழ்ற மாதிரி நடி, நம்ம சொத்து நம்ம கைக்கு வரும் வரைக்கும், அதுக்கப்புறமா சொத்து வந்ததும் அந்த மீனாட்சியை தூக்கி எறிஞ்சிட்டு வா, நம்ம 2 பேரும் சந்தோஷமா வாழலாம் அப்படின்னு சொன்னதும், சரி ரியா, நீ சொல்ற மாதிரியே பண்ற அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஆனந்த் வீட்டுல இருக்க எல்லார்கிட்டையும், சரி கார்த்தி, நீ சொல்ற மாதிரி நான் மீனாட்சி கூட சேர்ந்து வாழ்றேன், ஆனா எனக்கான சொத்தை என் பேர்ல எழுதி வைக்கணும் அப்படின்னு சொன்னதும், நீ முதல்ல நல்லபடியா வாழ்ந்து காட்டு, அதுக்கப்புறமா நான் உனக்கு எழுதி வைக்கிறேன் அப்படின்னு கார்த்தி சொல்லுவாங்க. இப்படித்தான் வரக்கூடிய கடைக்களத்தை கொண்டு போக வாய்ப்பு.